கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாமத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். செயின்ட் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 verse 14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுக நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். சிகாகோ ப்ரேயர் லைன்ஸ் மூலமாக அப்பா நாங்கள் இணைக்க நாங்கள் ஒரு மனதாய் வர நீர் இந்த தந்த நல்ல இந்த தருணத்திற்காய் வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சவுல் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இப்பொழுதும் தேவா, உம்முடைய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கும், கண்மலையின் தண்ணீரினாலே உடைய ஜனத்தை அப்பா வனாந்திரத்தில் திருப்தியாக்கி அதே தேவன் இன்றைக்கு அப்பா உம்முடைய மன்னாவினாலும் உடைய வசனத்தினாலும் நீர் எங்களை திருப்தி செய்ய வேண்டுமா, எங்களை தாகத்தை நீர் தீர்க்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க. அவளாய் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் நாம் இந்த உலகத்தை நாம் சற்று கவனித்து நம்ம பார்க்க வேண்டும். சுற்றி முற்றி பாருங்க. அநேக ஜனங்கள் பலவிதமான காரியங்களுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இவ்வாறு கூறுகிறார், கடைசி நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து விரைவாய் ஓடிக்கொண்டிருப்பார்களாம். Many people will be running hither and thither after many things. அதை நாம் இந்த கடைசி காலங்களிலே, இந்த நூற்றாண்டிலே நாம் அதிகமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Knowledge is increasing. அநேக அறிவு பெருக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ChatGPT என்று பார்த்தோம், இப்பொழுது AI, இப்படியாக வளர்ந்து கொண்டே போகிறது மனிதனுடைய ஞானம், அறிவும், புத்தியும். ஆனாலும் ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு சூன்யம் இருக்குது. There is a vacuum in every man's heart, every woman's heart. அதை நிரப்புவதற்கு தான் நம்ம இப்பொழுது ஜெபித்த மாதிரி அநேகர் பலவிதமான மற்ற காரியங்களை கொண்டு அவர் இந்த வெறுமையை அவர்கள் அடைக்க விரும்புகிறார்கள். They want to fill this vacuum with so many other things. Amen. They are not able to satisfy themselves with anything because they try pornography, they try substance use, and they are trying so many things, but they are not able to satisfy. அவங்களுக்கு திருப்தி அடைய முடியல. ஏன்னா அவருடைய இருதயத்தில் உள்ள அந்த சூன்யம், அந்த வேக்யூம் கேன் பி ஃபில்ட் ஒன்லி வித் காட். காட்னு சொல்லும் போது they can be filled only with Jesus. Hallelujah. Only Jesus can fill the vacuum in a man's heart. வேற எந்த காரியத்தையும் அந்த இடத்துல நீங்க போட்டாலும், எந்த காரியத்தையும் நீங்க அந்த இடத்துக்குள்ள, அந்த சூன்யத்துக்குள்ள அனுப்பினாலும் அதை அப்படியே வெளியில தள்ளிடும். திருப்தி அடைய முடியாது. ஆகவேதான் நம்ம வாசித்த இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலே இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின ஒரு வார்த்தை. யார் இடத்துல? சமாரிய ஸ்திரியத்திலே. எங்கே? சமாரியா ஒரு ஊர்ல அந்த கிணற்றிலே இருந்து அவர் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த தண்ணீர் மொண்டு கொண்டு செல்ல வந்த அந்த ஸ்திரீ, அந்த தவறான நடக்கை உள்ள ஸ்திரீயிடம் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகளை தேடி வருகிறார். காலை வேளையிலே நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம எங்கேயோ இருந்திருப்போம், இல்லையா? We will never have been here. If God has not chosen us, we will be somewhere. We will also be in the quagmire of sin. We would be, நம்ம அந்த பாவத்தின் சேற்றிலே உழன்று கொண்டிருப்பதாய் காணப்படுவோம். ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்.
என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். எப்படி அந்த சமாரிய ஸ்திரியை தேடி வந்த இயேசு இந்த காலை வேளையிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீரோ அன்னைக்கே அவர் உங்களை கண்டுபிடித்து விட்டார். அல்லேலூயா. காணாமல் போன ஆட்டை பின்பை கர்த்தர் கண்ணீரோடு அலைந்தார் என்ற ஒரு பாடல், அருமையான பாடல் இருக்கு. He came searching for that one lost sheep, leaving the 99 behind. 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நான் உங்களை நேசித்தேன். I have loved you first. You did not love me first. நான் உங்களை முந்தி அன்பு செலுத்தினேன். நம்மை முந்தி அன்பு செலுத்துகிற தெய்வம், நம்மை முந்தி தேடி வருகிறவர், நம்மை கண்மணியை போல காத்து கொண்டிருக்கிறவர். அவர் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இல்லை இந்த காலங்களில். அவர் நம்மை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். அந்த சமாரியா ஸ்திரீயிடத்திலே ஒரு காரியத்தை அவர் கண்டார். என்ன காரியம்? ஒரு வெறுமை. ஆண்டவர் சொல்றாரு அந்த பெண்ணை பார்த்து, அம்மா உனக்கு 5 கணவர்கள் உண்டு, ஆனாலும் இப்ப இருக்கிற கணவர் உன்னுடைய கணவர் அல்ல. அல்லேலூயா. There are 5 husbands you have, but the one you are having now is not your husband. Amen. இதுதான் கர்த்தர் அவர் எப்பவுமே நல்ல ஒரு ஷார்ப்பா இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு. ஆமென். He does sharp surgery. நல்ல அறுவை சிகிச்சையில வல்லவர். நம்ம இருதயத்துல கேன்சர் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி நம்ம உடல்ல கேன்சர் இருந்தால் நம்ம வைத்துட்டு இருப்போமா? அதை கட் பண்ணி எரிந்துருவோம். டாக்டர்கிட்ட போவோம், அவர் கட் பண்ணி எரிந்துருவார், சர்ஜரி பண்ணிடுவார். If we have cancerous thoughts, cancerous things in our body, it has to be cut open, and it has to be cut by the sword of the Spirit, which is the word of God. ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம் தான் அதை வெட்டி அப்புறப்படுத்தும். ஆகவே அவர் என்ன சொல்றாரு? நீ அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவரிடத்துல நம்ம வரும்பொழுது சில காரியங்கள் நம்மளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தோம்னா, ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் கரெக்டட். இந்த கால வேளை யாரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நம்ம ஆண்டவருக்கும் நம்ம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க. ஐ கேன் பி அ கேட் ஆன் த வால் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நோ, கிறிஸ்டியன் லைஃப் கேனாட் பி அ கேட் ஆன் த வால். நீங்கள் மதில் மேல் உள்ள பூனையை போல இருக்க முடியாது. கர்த்தர் தெய்வம் என்றால் எலியா சொல்றாரு, ஒரு சவால் விடுறாரு பால் தீர்க்கதரிசிட்ட, கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை நீங்கள் வழிபடுங்கள், பால் தெய்வம் என்றால் அவரை வழிபடுங்கள். இன்னும் எவ்வளவு நாட்கள் குந்தி நடப்பீர்கள்? ஹல்லேலூயா. How long will you have 2 opinions? யோசுவா அழகா சொன்னார் இல்லையா? யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்துல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, Joshua 24:15 says, as for me and my house, we will serve the Lord. இந்த காலை வேளையில நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை தேடுவோம். 2வதாக, அவர் என் தாகத்தை தீர்க்க வந்த தெய்வம். He came to quench our thirst. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்திரங்களை நடந்து சுத்தி அந்த மலையை சுத்தி வந்தாங்க. அவங்க போற வேண்டிய இடம் 11 நாள்ல அந்த இடத்து கானான் தேசத்துக்குள்ள போயிருக்கலாம். எதனால இப்படி நடந்துச்சு? 2 காரியம். அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய அவிசுவாசம். நம்மளும் நம்முடைய ப்ராமிசஸ், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாம சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 காரணம் தான் இருக்கும் அதுக்கு. ஒன்று அவிசுவாசம், 2வது கீழ்ப்படியாமை. நீங்க ஆண்டவரை உண்மையா நம்பலைன்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து
அவர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியாம இன்னும் முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டு சொன்னாரு, அவர் வணங்கா கழுத்துள்ளவர்கள் சொன்னாங்க. அப்படி வணங்கா கழுத்துள்ளவராக இருந்தாலும் நாம் என்னத்தை அடைய முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் கீழ்ப்படிந்த, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன், நான் அடியேன் இங்க இருக்கிறேன். சாமுவேல், குட்டி சாமுவேல் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும் பொழுது என்ன சொன்னாரு? நீ பேசும், அடியேன் கேட்கிறேன். அந்த ஒரு பக்குவத்தோடு, with that attitude, Lord you speak, here I am ready to hear. எபிரேய மொழியில அந்த வார்த்தை பேரு ஹினேனி. ஹினேனி என்றால் நான் அடியே நீங்க இருக்கேன், ஐ எம் ரெடியா இருக்கேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்ய ரெடி. இந்த காலையில நீங்க சொல்ல ரெடியா? கர்த்தர் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா he will take you serious. He will tell you sometimes things that you don't want to listen. நீங்க கேட்க விரும்பாத காரியங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க கட்டாயம் பண்ணணும், பின்மாற்றம் பண்ண முடியாது. You can't take back your word. Hallelujah. God is speaking to someone today. I know that very well. நம்மளை ஒரு டீப் கான்செக்ரேஷன், 100% ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க விரும்புகிறார். அந்த ஸ்திரீ, அந்த சமாரிய ஸ்திரீ உடனே என்ன பண்ணா? அது வரைக்கும் அவரை ரபின்னு கூப்பிட்டாரு, யூதன்னு கூப்பிட்டாரு, கடைசியில் மேசியான்னு கூப்பிட்டாரு. கடைசியாக தான் மேசியான்னு சொல்லி அவளுக்கு அறிவு வந்துச்சு. அப்போ என்ன சொன்னா? அப்படியே அந்த குடத்தை கொண்டு வந்த குடத்தை அப்படியே வச்சுட்டு எங்கே ஓடினா? நேராக தன்னுடைய கிராமத்துக்குள்ளே ஓடி, வாங்க பாருங்க, நான் கண்டவர் மேசியாவை என்று சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கே யூ கம் அண்ட் see. அண்ட் அதான் நம்ம when you give the invitation for Jesus, to people, just give them an invitation. It's not forcing anybody. Just அவங்ககிட்ட என்ன சொல்லுங்க? Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 34 சங்கீதம் 8 பார்க்கிறோம். Just give them an invitation. ஏன் அது கூட சொல்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு? Why do we feel bad? To just invite them. Tell them about this loving Jesus. உங்களையும் நேசித்து, நீங்க பாவியா இருக்கும்போது உங்களை நேசித்தார். உங்களுக்காக தேவன் தன்னுடைய குமாரனையே அனுப்பி சிலுவையில உங்களுக்காக மரித்தார். உயிரோடு ஜீவனோடு எழும்பினார். 3ஆம் நாள் அவர் மீண்டும் வரப்போகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று சுருக்கமாய் 2 நிமிடத்துக்குள்ளே நற்செய்தியை நாம் பரப்பிவிடலாம். ஹல்லேலூயா. அநேக தற்கொலைக்கு நேராய் வாலிப பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கார்கள். மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஒரு டாக்டரோட நான் கேள்விப்பட்டேன், அவர் சொல்லிட்டு இருந்தாராம், அவரோடு கூட இருந்த கொலீக்ஸு, இப்போ அவருக்கு 50 வயதுக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் நியரிங் 60. அவர் சொன்னார், 16 பேர் 16 people have committed suicide. 16 பேர் என்ன பண்ணிட்டாங்களாம்? தற்கொலை பண்ணிட்டாங்க. அவரோடு கூட படித்தவர்கள், அவரோடு கூட வேலை பார்த்தவர்கள், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தாங்க முடியாமல் தற்கொலைக்கு நேராக சென்று விட்டார்கள். பரிதாபம். ஆனால் நம் தேவன் சொல்றாரு, I come to give you life and life abundantly. நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும். யோவான் 10:10. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். சிஸ்டர் ஜெபிக்கும் போது சொன்னாங்க, lot of young lives are being snuffed out by addictions. உண்மை. அதற்கு என்ன நிவாரணம்? என்ன? What is the only way? Jesus is the only way. ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கு. Jesus is the answer for the world today, for there is no other answer for this world. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவர் இலவசமாய் கொடுக்கிறார். ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறாக எழுதுகிறார், நீங்க இலவசமாய் வாங்கி கொண்டு போங்க. You come and get it free. Salvation it's freeங்க, but it cost our Savior. அவருடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்தார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். கூப்பிடுறாரு, இன்விடேஷன். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பமில்லாதவர்
பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வராரு பாருங்க. நீங்கள் நம்ம எல்லா பிரயாசத்தும் என்னத்துக்காக செலுத்திருக்கோம்? திருப்தி செய்யாத காரியத்துக்காக நீங்கள் செலவழி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா. இந்த கொழுப்பான பதார்த்தம் யாருக்கு? நம்முடைய ஆத்துமாவுக்கு, என்னுடைய ஆத்துமாவுக்கு, உன்னுடைய ஆத்துமாவுக்கு. அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ தேடுகிற அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். வேற எந்த இடத்திற்கு நீ போய் தேடினாலும் அது உனக்கு ஏமாற்றமாய் தான் முடியும். It will end in total despair and you will be lost for eternity. ஆனா கர்த்தர் சொல்றார், he wants to, நமக்கு அந்த ஜீவன், நித்திய ஜீவகாலமாய் அந்த நீரூற்று உனக்குள்ளே இருக்கும் என்று யோவான் 4:14 வாசித்தோம். இந்த ஊற்று, அவர் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீர் நித்திய காலமாய் ஜீவ ஊற்றாய் உனக்குள்ளே எனக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருக்கும். It will be bubbling. The joy of the Lord will be your strength. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கும். உங்களை காண்கிறவர்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, சிஸ்டர், பிரதர், நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கீங்களே, உங்கள் முகம் டிஃப்ரெண்டா இருக்கே, மகிழ்ச்சியா இருக்கே, பிரகாசமா இருக்கே, என்ன காரணம்? வந்து கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். இது ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் சரி, 15 பேர் இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கூட்டத்தை கொண்டு உலகத்தை கர்த்தர் கலக்குவார். நாம் கிரமமாய் ஒவ்வொரு வாரம் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஜெபங்கள் இந்த சிகாகோ பிரேயர் லைன்ஸ் மூலமாக ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் ஜெப வீரர்களை நேசிக்கிறார். He is looking for worshippers, warriors. He is looking for workers. He is looking for those who will be watchmen on the city wall. Hallelujah. The மதில்கள் மேல் உள்ள காவல்காரர்களை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த அடைப்பை அடைக்கிறதுக்கு ஒரு காவலாளர் இருந்தால் போதும், ஒரு ஜெப வீரனாய் இருந்தால் போதும் என்று சொல்லி கர்த்தர் ஆவலாய் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாங்க தான் சொல்றாரு, என்கிட்ட வந்து நீங்க யூ கம் அண்ட் டேஸ்ட், யூ கம் அண்ட் ட்ரிங்க், நீங்க வாங்க. யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உரத்த சத்தத்தோடு என்ன சொன்னார் பாருங்க. யோவான் 7:37-39 வரைக்கும், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு என்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால், பாருங்க, அதே அந்த தாகம் வந்துட்டு என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Go to Jesus. அவர் சொல்றாரு மத்தேயு 11:28-29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Learn of me, for I am meek and gentle. My yoke is easy, my burden is light. Hallelujah. அதனால வந்து என்ன சொல்றாரு, ஒரு தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். மத்திய 5 பார்க்கிறோம், 6-7 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். உங்க உள்ளத்திலிருந்து என்னன்னா ஒரு நதி இல்லைங்க, பல நதிகள், ஹல்லேலூயா, ஓடிக்கொண்டே இருக்கும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. இந்த காலை வேளையிலே ஒரு சுருக்கமான ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் we have heard. ஒரு வல்லமையான ஒரு செய்தி. நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் வெளிச்சம். இந்த காலை வேளையில நம்மளோடு கூட பேசுகிறார். நீ ஏன் மற்ற காரியங்களை தேடி அலைகிற? திருப்தியாகிறதுக்கு ஏன் உன் பணத்தை செலவு பண்ணுற? ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எழுதியிருக்காரு, என்னிடத்துல வா, நான் உன் ஆத்துமாக்கு கொழுப்பு உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டா எப்படி திருப்தியாமா, அப்படிப்பட்ட கொழுப்புள்ள காரியத்தை உனக்கு தருவேன்.
ஏன்னா அந்த கொழுப்பு தான், அந்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். ஏசாயா 10:27 இட் இஸ் த அனாயிண்டிங் தட் வில் பிரேக் த யோக். ஹல்லேலூயா. அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். இந்த வேளையில நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன் உங்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நுகங்களை முறிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காக தான் சிலுவையிலே, நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் அந்த நுகத்தை தன்மேல் தன்னுடைய தோள்களிலே பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலையிலே நடந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு அந்த சுமையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தை வந்து நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய சுமையை உம்முடைய பாதத்திலே நான் எடுத்து வைக்கிறேன். நீர் கொடுக்கிற ஆத்தும பாரத்தை என்னுடைய தோளில் போட்டுக்கிறேன். லார்ட், கிவ் மீ த பர்டன் ஃபார் த பெரிஷிங் சோல்ஸ். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, கிறிஸ்து இல்லாத நித்தியத்திற்குள்ளே கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் நித்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் சத்தியத்தை சொல்வார்? யார் இவர்களை சந்திப்பார்? நீங்கள் எங்கேயும் வட இந்தியாவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கேயும் போகணும், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அநேகர் இருக்காங்க. உங்களுக்கு பால் கொடுக்குறவங்க, பால்காரர், நியூஸ் பேப்பர் போடுற பையன், உங்களுக்கு காய்கறி விற்கிற அம்மா, அவங்களுக்கும் இயேசு தேவையில்லையா? நம்ம கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கார். அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாங்க, உடைய வார்த்தையை தாங்க, உடைய அபிஷேகத்தை தாங்க, உன் மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கு நீர். எங்களுக்கு இந்த பாரத்தை நீர் அப்பா, எங்கள் பாரத்தை எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைத்துடுறோம். நீர் கொடுக்குற எங்களை ஆத்தும பாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். we take the burden for souls, Lord, and we cry out. இந்த கடைசி நாட்களில் நீர் வருவதற்கு முன்பாக நீர் எங்களை சந்திக்க வருக போகிறீர். ராஜாதி ராஜாவாய் சீக்கிரமாய் வெள்ளை குதிரையிலே வரப்போகிறீர். மத்திய வானத்திலே உண்மை சந்திக்க போகிறோம். நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு தரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்துதிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை உண்மையாய் ஜெபித்த உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினாலும் திருப்தினாலும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க. அவளை ஆசீர்வதிங்க. அவளுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. அவளுடைய வியாதிகளை குணப்படுத்துங்க. அவளுக்கு சமாதானத்தை தாங்க. அவளை எடுத்து அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே